Hello students, welcome to IASBYHEART. Welcome to the comprehensive editorial series. In editorial, there are not much important articles. I'll tell you the overview of each article so that it will be easy for you when you give a read. So without any further delay, let's get into the video. So let's look at the first article, the text of the budget speech. இது எதுனா இப்போ February 1st அன்னைக்கு the union budget will be launched. என்னென்ன points அதில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த article. This is like a pre-budget article discussion madri. So it tells the revival of the economy that is being touted is from the complete collapse of the first quarter, because first quarter recorded negative growth and it is largely confined to the formal sector, and while the most informal activities, most number of people are engaged in the informal sector, அப்படி இருக்கும்போது informal activities are still facing a crisis. The recovery of employment is because of the absence of social security. Social security இல்லை, அதையும் மீறி எப்படி மக்கள் ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்னா சர்வைவலுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால people instead of doing the jobs that they know, they are doing any job that they can do. அதாவது சோஷியல் செக்யூரிட்டி இல்லைனாலுமே இட் ஃபோர்ஸஸ் தெம் டு சீக் அவுட் எனி இன்கம் ஜென்ரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிம்ப்ளி டு சர்வைவ். வேஜ் இன்கம்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட்லி லோவர் தேன் பிஃபோர். ஸோ இப்போ இந்த எக்கனாமினால இந்த கிக் எக்கனாமி ரொம்ப த்ரைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு கிட்டத்தட்ட மேனேஜர் பொசிஷன். இப்போ அந்த கடை எதுவுமே இல்லைன்னா திடீர்னு ஸ்விக்கியோ இல்லை ஜொமேட்டோவோ அதில் ஒரு எம்ப்ளாயியாக தான் ஆகணும். ஸோ சோஷியல் செக்யூரிட்டி இல்லாததோட ஃப்ளாஸ் என்னென்னன்றது இதில் நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் இந்த அளவுக்கு எக்கனாமி இங்கே எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது while the stock market it actually faced a boom, most of the stocks were skyrocketing, most of the stocks had positive growth. அப்படி இருக்கும்போது it shows a very important thing, that an indication of high diversity, அதாவது எப்படி ரியல் எக்கனாமிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் how they are both diverse, என்ன டிவோர்ஸ்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The past year has witnessed significant destruction of livelihood and increases in material distress like poverty, hunger, distress. இதெல்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லா கஷ்டத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த பட்ஜெட் ஸ்பீச் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2018 CAG ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இட் says 3 methods to reduce the expenditure. அதாவது கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர், தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். நாட் பேயிங் த ஃபுல் ஃபர்டிலைசர் சப்சிடி, ஃபர்டிலைசருக்கு ஓரளவுக்கு சப்சிடி கொடுத்துட்டு not paying fully is one thing that we can do. The second one is by not paying the central government's due to FCI. அதாவது நிறைய grains Food Corporation of India procure பண்ணி அந்த grains, most of the grains they are becoming food to the rodents, அந்த rats, அப்புறம் வந்து ஃபங்கஸ் டெவலப் ஆகிடுது பிகாஸ் ஒழுங்கான ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால அந்த அரிசி மூட்டையிலலாம் many of them are getting wasted. அதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி வேற கொடுக்குது. அந்த வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த சப்சிடியை குறைக்கலாம். Using other special purpose vehicles to pay for infrastructure investment. For example, LTIF இதுக்கு பே பண்ணுறது நபார்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் பண்ணலாம். In 2017 to 2018 those 3 items, அதாவது இந்த ஃபர்டிலைசர் சப்சிடி, இந்த FCIயோட கவர்மெண்ட் டியூஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், இது 3 மட்டுமே 1.8% of the GDP ஸ்பெண்டிங்கை சாப்பிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது what we should do to reduce this? Between April and November, revenues of the central government predictably collapsed around 18% revenue collapse. அதாவது about 1,81,000 crores compared to the previous year. The expenditure should have gone up because the lockdown induced collapse in economic activity meant that public spending would be the only thing to keep the economy afloat. ஆனால் government spendingமே அப்போ அதிகமாக இல்லை. Though there were few schemes like Swan நிதி, அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கான அசிஸ்டன்ஸ் நிதி ப்ரோக்ராம், அது அப்புறம் நரேகா, இதெல்லாம் இருந்தாலுமே பப்ளிக் ஸ்பெண்டிங் ரொம்ப அதிகமாக ஆகலை. In the 3 rounds of stimulus packages, it claimed to inject about 1.7 lakh crore, அப்புறம் 20 lakh crore in May and 2.65 lakh crore in November. But it turns out that very little of these large amounts involved actual commitments of more public spending. So இந்த மாதிரி எக்கனாமி ஒரு ரிசெஷனுக்குள்ள ஃபால் ஆகிற பிரிங்க்ல இருக்குங்கும்போது பப்ளிக் ஸ்பெண்டிங் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். அந்த நேரத்தில் நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட் பற்றியோ இல்லை இன்ஃப்ளேஷன் பற்றியோ கவலைப்படக்கூடாது, பிகாஸ் we can control those in the later phases of the economy.
The central government reduced its real spending over the period of pandemic and economic crisis. Public spending increase ஆயிருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னா, higher profits of some large corporate houses or the gains in stock market will find out soon enough that these are ephemeral. ephemeralனா perennial கிடையாது, perennialோட ஆப்போசிட். அதாவது இதெல்லாம் ஒரு ஷார்ட் லிவ்டு விஷயம். if the vast bulk of the economy continue to stagnate or lose, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க கம்மியான ஏழைகள் தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் கஷ்டப்படுதுங்கும் போது இந்த கொஞ்சம் கெயின்ஸ் வச்சுட்டு we cannot go for a long way. Moving to a more expansionary fiscal stance that prioritizes employment generation and public service provision. So that's what this article says. என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த பட்ஜெட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல். A wrong turn, this talks about how the peaceful farmer protest and Republic Day parade turned into a very big problem. அது வந்து what could have, அது வந்து நீங்களே பர்சனலாக ஒரு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னு எடுத்து வைங்க. Was that idea of participating in the Republic Day parade was a good idea? If so, why? Because the farmers were really fed up. இந்த law வந்து it was contrary to their views, அதெல்லாம் சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் என்னன்னா, எப்போவுமே ஒரு லீடர்லெஸ் மூவ்மெண்ட் இட் இஸ் பவுண்ட் டு கோ அவுட் ஆஃப் ஹேண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆர் அனதர். எப்போவுமே இட் வில் நாட் எண்ட் பீஸ்ஃபுல்லி. அப்படி இருக்கும்போது ஹூ ஷுட் ஹவ் டேக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டி? இது வந்து தோஸ் ப்ரொட்டஸ்டர்ஸ் அவுட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அவங்க ஒழுங்காக இருந்திருக்கணும். அப்படி இல்லை, வாட் இஃப் ஃபியூ எலிமெண்ட்ஸ் டிட் நாட் கோ தட் வே? அப்படி இருக்கும்போது யார் அவங்கள கர்டைல் பண்ணுறது? இதுக்கு நெசசரி ஸ்டெப்ஸ் என்ன எடுத்திருக்கலாம் ஃப்ரம் த ஜுடிஷியரி சைடாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் சைடாக இருக்கட்டும், இல்லை த ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் themselves. அப்படி இருக்கும்போது whose problem is that? இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒப்பீனியன் வச்சுக்கிறது தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணும். Then this is another follow-up article. Yesterday நம்ம பார்த்தோம் inequality during this time is really very rampant. அப்படி இருக்கும்போது how this affects or what should be done, அதுதான் இந்த ஆர்டிக்கல். The recovery is uneven among countries and within countries. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரி ரெக்கவர் ஆகிற ஃபேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்ட்ரிக்குள்ள within various strata of people அவங்க ரெக்கவர் ஆகுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. The emerging universal truth is that economic inequality is rising sharply in all countries. நம்ம பார்த்தோம் ஒரு 1000 people அவங்க இந்த பேண்டமிக் டைமில் மட்டும் பண்ண ப்ராஃபிட்டை ஒரு புவர் பீப்புள் இட் வில் டேக் ஹிம் 10 years to earn that money. அந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. The additional wealth acquired by India's 100 billionaires when lockdown was imposed is enough to give everyone, அதாவது poor people 138 million poor peopleக்கும் 94,000 ஈக்குவலாக பிரித்து கொடுத்தோன்னா அவ்வளோ வர அளவுக்கு they made profit. See how the inequality is. An unskilled worker in India would take 3 years to earn what the country's richest person earned in 1 second. இந்த டேட்டாலாம் நம்ம கோட் பண்ணலாம். லாஸ்ட் 1 செகண்டில் அம்பானி ஏர்ன் பண்ணதை ஒரு புவர் பீப்புள், ஒரு சாதாரண புவர் காமன் மேன் ஏர்ன் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் ஹிம் 3 years. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே அதை பற்றி தான், ஹவு த இன்இக்வாலிட்டி இஸ் வெரி ரேம்பன் அண்ட் வாட் வி ஷுட் டூ அபவுட் இட். த என்விரான்மெண்டல் காஸ்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் மாடல் தட் ஹிஞ்சஸ் ஆன் ஹையர் அண்ட் ஹையர் க்ரோத் இஸ் ஆல்சோ ஆப்வியஸ். ஸோ நம்ம ஹையர் க்ரோத்தை எய்ம் பண்ணி போகிறதுனால ஓகே அவன் உழைக்கிறான் அவனுக்கு காசு வருது, இந்த மாதிரி ரொம்ப கேபிட்டலிஸ்டிக் மென்டாலிட்டி நமக்கு வந்துடுச்சு. நம்ம கவர்மெண்ட்டுமே அதுக்கு இந்த கேபிட்டலிசம் இஸ் நார்மல் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இஃப் யூ ஒர்க் ஃபார் வாட் யூ வாண்ட், யூ வில் கெட் ப்ராஃபிட். அதுக்கு வந்து நீ என்ன வேணால் பண்ணலாம், எத்திக்கல் மீன்ஸாக இருக்கலாம், அன்எத்திக்கல் மீன்ஸ், இட் டசன்ட் மேட்டர். இஃப் யூ ஒர்க், யூ ஹேவ் த கெப்பாசிட்டி டு earn either through ethical means or unethical means, then it is okay. அந்த மென்டாலிட்டி வந்து சொசைட்டியில் இன்இக்வாலிட்டிங்கிறது இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. ஸோ இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்லேயும் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இட் சேஸ் அ கமிட்மெண்ட் டு ஜாயிண்ட்லி அண்ட் அர்ஜென்ட்லி பில்ட் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அவர் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் சிஸ்டம் ஃபார் அ ஃபேர், சஸ்டெயினபிள் அண்ட் ரெசிலியன்ட் ஃபியூச்சர். ஸோ இன்இக்வாலிட்டி வி ஷுட் நாட் கெட் யூஸ் டு இட். நம்ம சப்கான்ஷியஸில் அது பதிஞ்சிடக்கூடாது. ஆமாம் அவங்க ஏழைன்னு, why are they poor, what is the problem from the government side, why are they poor, அதெல்லாம் we should analyze. So just lip service is not enough to tackle inequality. And this article, we should keep the wheels of economic recovery turning. இதுவுமே இப்போ ரீசெண்டாக how the RBI and other monetary and fiscal policies shaped this economic recovery அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. Have a look at this article. There are important terms like repo rate,
long-term repo operations, operation twist by RBI, அதாவது to purchase and sale of bonds, அது operation twist ன்னு RBI introduced, அதை பற்றி, and open market operation. These are few important terms that you should know. If you are beginner, just Google these terms, get your concepts cleared, and then move on to read the article. So the path of economic recovery will be determined by the degree of containment of the pandemic and sustained macroeconomic policies. Recovery வந்து just vaccines கண்டுபிடிக்கிறதுனாலயோ இல்லைன்னா நிறைய மணியை வந்து எக்கனாமியில் பம்ப் இன் பண்ணுறதுனால இதனால மட்டும் நடந்துராது. We should sustain the macroeconomic policies. Any abrupt withdrawal of ongoing economic policy support, like இப்போ 20 lakh crore பம்ப் இன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை பம்ப் இன் பண்ணதும் ஓகே மறுபடி பாண்ட் பே பேக் அந்த மாதிரிலாம் திரும்ப ஏதாவது நம்ம லிக்விடிட்டி எடுக்கிற மாதிரி அப்ரப்டா பண்ண ஆரம்பிச்சோம்னா that will result in by both monetary and fiscal authorities. Monetary authority யாருன்னா RBI, fiscal authority யாருன்னா finance ministry, will be detrimental to growth in terms of the pandemic. The fiscal rules at the national and sub-national government levels need to be made flexible to enhance the fiscal space to deal with the extraordinary situation. So the public debt deficit dynamics in India therefore needs a careful calibration in the forthcoming budget. So in the ரெண்டு ஆர்டிக்கிளுமே பட்ஜெட்ல what it should be, what could be better, or what are the things that we can improve, அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் தான். Moving on to the next one, emphasizing self-reliance in science. அதாவது why science and tech, Indians நிறைய பேர் all over the world they are discovering so many things. அப்படி இருக்கும்போது why Indians in India are not able to go for inventions இருக்கட்டும், discoveries இருக்கட்டும், இது ஏன் அவங்களால பண்ண முடியல? Isn't the government cooperating for them, or what are the obstacles they face? அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். The new policy, அதாவது இப்போ ரீசெண்டாக India's Department of Science and Technology recently released a draft policy, அதாவது science, technology and innovation policy. So the new policy envisages technological self-reliance and aims to position India among the top 3 scientific superpowers, because we have the capacity. From ancient India we had that knack for science. Aryabhatta, Banabhatta, Shushruta, இவங்க எல்லாருமே they excelled in science அந்த காலத்திலே, when there was nothing to aid their invention. So அப்படி இருக்கும்போது we can very well become the top 3 superpowers, like யாருன்னா US, China, இவங்களுக்கு அடுத்து we have the capability to become. We need to attract our best minds to remain in India, because இங்கே கவர்மெண்ட் ஃபண்டிங் பத்தல, இல்லை நான் ஒரு பயங்கரமான ஒரு ரிசர்ச் ஐடியா வச்சுருக்கேன் ஆனால் அதை இங்கே என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை அகாடமி சப்போர்ட் இல்லை, அப்படியெல்லாம் இல்லாமல் we should aim to retain them by developing people-centric science, technology and innovation ecosystem. அந்த சயின்ஸ் தேவையான என்ன ecosystem வேணுமோ அதை நம்ம டெவலப் பண்ணோம். ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக என்ன கொஷின் கேட்டாலும் the one thing that you should be in your mains answer is our R&D investment, research and development investment in science is only 0.6 and 0.6 is 5 to 6, 0.6, 0.5 தான் இருக்குது நம்ம ஜிடிபியில். இஸ்ரேல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா it has very limited population, the resources are very less, அதுவும் இல்லாமல் அது கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் கண்ட்ரி. அப்படி இருக்கும் போதே 85% of their water is treated, அந்த sewage water கூட it is treated to the level of becoming a drinking water. அந்த அளவுக்கு அவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கு they are able to do மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், the area is not at all suited for agriculture. அப்படி இருக்கும் போதே they are thriving in it. The main reason is they spend about 2 to 3% of their GDP in research. ஆனால் we spend only 0.5 or 0.6. This is very low. And as I have already said, the percentage of researchers population, India has about only 111 researchers per 1 lakh population. This is very very low. அதாவது நம்ம இன்னுமுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத்தை வந்து ரிசர்ச் சைடில் நம்ம இன்னும் ப்ரமோட் பண்ணல, அவங்கள என்கரேஜ் பண்ணலங்கிறதே இது காட்டுது.
The draft policy visualizes a decentralized institutional mechanism, balancing top-down and bottom-up approach, focusing on administrative and financial management, research governance, data and regulatory frameworks, and system interconnectedness for a robust science, technology and innovation governance. So என்ன பண்ணணும், மூணு விஷயம் என்னன்னா டாப் டவுன், சில மெத்தடாலஜிக்கு டாப் டவுன் அப்ரோச், சில இதுக்கு பாட்டம் அப் அப்ரோச்னு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றுறது. அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. அண்ட் அவங்க இப்போ ஏதாவது ஒரு டேட்டா ரெஃபர் பண்ணோன்னா இட் ஷுட் பி அவைலபிள் டு தெம். ஒரு அந்த மாதிரி இட் ஷுட் பி கனெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் பயோகெமிஸ்ட்ரியில் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா தே ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் போத் பயாலஜி அண்ட் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. அந்த மாதிரி இட் ஷுட் பி accessible to people. And with the follow-up of yesterday's article, they also talk about pseudo-scientific inventions. Like எப்படி ஒரு ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம அந்த இன்வென்ஷனை அதுக்கப்புறமா ஒரு டிஸ்கவரியை அதை நோக்கி போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், we should make sure that the aim of this experiment is that cow are very sacred. Cow dung has so many miraculous properties. அந்த மாதிரி ரிசல்ட் வர மாதிரி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கக்கூடாது. கவு டங் சிப்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம ஃபோனில் போட்டோன்னா ஃபோனில் வர ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனில் அதை ஃபில்டர் பண்ணிடும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ரேண்டமாக இந்த மாதிரி எல்லாம் சூடோ சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாம் ப்ராபகேட் பண்ணோன்னா மக்கள்கிட்ட the scientific temper, humanism and the spirit of inquiry and reform இதெல்லாம் இல்லாமலே போயிடும். And we should also make sure that these three qualities are kindled in the youth or student population. Pseudoscience is deliberately propagated in the name of traditional science. அதாவது அந்த காலத்தில் நம்ம பண்ணது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு அது ஜஸ்டிஃபை பண்ணுறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ you have something to follow in the religion, you just follow it because your religion says it. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிச்சதுன்னா you're gonna follow, பிடிக்கலன்னா you're not gonna follow. அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பிராண்டிங் கொடுத்து அதை வந்து மக்கள் இன்னும் தேவையில்லாமல் ஃபேக்காக பேட்ரியாட்டிக்காவோ ஃபேக்காக நேஷனலிஸ்டிக்காவோ ஆகிறதுல there is no point. ஒன்லி அ டிசென்டிங் மைண்ட் கேன் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இது இப்படி பண்ண அப்படின்னா சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா என்ன இன்க்வெஸ்டிவாக இருக்க மாட்டாங்க. இது இப்படி பண்ணுறோன்னா ஏன் இதை இப்படி பண்ணுறோம், இதை மாற்றி பண்ணால் என்ன நடக்கும், அந்த மாதிரி வென் மைண்ட் டிசென்டிங்னா ஒத்துக்க மாட்டேன், ஐ வில் நாட் கோ வித் த க்ரௌட், ஐ வில் நாட் கோ வித் த ஃப்ளோ, அப்படி இருக்கும்போது தான் தேர் வில் பி திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். This article, it gives us an overview of என்னென்ன vaccines இருக்கு against COVID. For example, Pfizer vaccine இருக்கு, BioNTech's mRNA based covaxin, அப்புறம் Moderna vaccine, Sputnik of Russia, Oxford University, AstraZeneca vaccine which is in India, recently approved for trials, and then Covaxin by Bharat Biotech and Zydus Callida and biological E, Genova's vaccine, இது எல்லாமே இருக்கு. These are the vaccines that are அப்புறம் Sinovac by China. These are the vaccines that are used widespread in the world. So what we should do, how we should choose a vaccine. For example, இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா what vaccine, கோவேக்சினா இல்லை கோவிஷீல்டு, இது ரெண்டு சூஸ் பண்ணுறதுக்கு people don't have freedom. ரேண்டமாக one center will be given Covaxin, one center will be given the other one Covishield. அப்படி இருக்கும்போது people don't have freedom of choice to choose. அதே மாதிரி when data is also not available to the public and it is not very clear. For example, இப்போ phase 3 trials இன்னும் கோவேக்சின் முடியலன்னா people should have a freedom to choose. அப்போ வேண்டாம், I'm going to go for Covishield. அந்த freedom இன்னும் நமக்கு இல்லை. So that is how we should actually do it ideally. Our choice of vaccine has to be dependent on whether the data have been gathered with scientific rigor. Each trial should involve an adequate number of volunteers. Studies need to have control or placebo arm. பிளசிபோ அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வேக்சின் உங்களுக்கு நாங்கள் போட்டாச்சு அப்படின்னு நீங்கள் சும்மா ஏதாவது விட்டமின் வேக்சின் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹவு தே ஆர் ஃபீலிங், ஐ எம் ஃபீலிங் வெரி குட் அப்படின்னாங்கன்னா அது சும்மா பிளசிபோ, தே ஆர் ஜஸ்ட் ஃபீலிங் இட். அந்த மாதிரி பிளசிபோவும் இருக்கணும், ரியலாக வேக்சின்ஸ் கொடுத்தவங்களும் இருக்கணும். இட் ஷுட் பி டன் வித் அடிக்வேட் நம்பர் ஆஃப் வாலண்டியர்ஸ். ஒன் problem with Sputnik vaccine is it was a trial with only very few people. அதனால தான் it is not being administered or அதோட acceptability rate ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணம் it was tried among only few people. And the next one, protocols of the study should be in the public domain in peer-reviewed scientific journals. Phase 3 trials should be completed with an adequate number of volunteers and observation periods of adequate length
with the results reviewed by experts. அதாவது it should be in every stage, stage 1, stage 2, stage 3. stage 1ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு small group of people கொடுப்பாங்க, stage 2 large group of people, phase 3ல யாருக்கெல்லாம் ரொம்ப rare diseases இருக்கோ அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் stages of trial. phase 4 trialல என்ன நடக்கும்னா approval, அப்புறம் packaging, அப்புறம் அதாவது இதோட side effects என்ன அதெல்லாம் மக்களுக்கு தெரிய வைக்கிறது, அதெல்லாம் phase 4 trial. இந்த 4 phase trialலும் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா ஒரு அனிமல்ஸ்க்கு இதுக்கு ஏதாவது அதாவது இதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அனிமல்ஸ் லைக் rodents, rats, rabbits இது மேலெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நடந்துடும். ஹியூமன் ட்ரையல்ஸில் there will be 4 phases. Trial outcomes need to be scientifically validated and should not be influenced by political pressure and deadlines, because we are talking about lives of human beings. அப்படி இருக்கும்போது political pressure should not be influencing. The aim must be to effectively and safely protect the population to make COVID-19 innocuous. So that's all about this article, and this data, it shows how internet shutdown has been widespread in India. For example, second to Venezuela, Venezuela has 12 number of internet shutdowns. Adhaadu various issues la India had 121 number of internet shutdowns. So idu nama pandradhanaala are we curbing freedom of speech? Apdi illana how people are active in social media, why are they being easily propagated? இப்ப ஏதாவது ஒரு கெட்ட விஷயம்னா why is it being spread very fast? We should analyze all that. இந்த நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ், அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்நெட் ஷட்டவுனை ஃபேஸ் பண்ண ரீஜன் JNK. இப்படி இருக்கும்போது when there is no free access to information, அந்த ஏரியா டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பிகாஸ் JNK is the one thing that also faced slow internet speed. மற்றபடி இன்டர்நெட் ஸ்பீடில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட். ஸோ இன்டர்நெட்டுங்கிறது it has become more or like a basic right to every people. அப்படி இருக்கும்போது how we should tackle it, that's what this data point says. And this article says we are having more vaccine than takers. அதாவது இன்னும் வேக்சின் ஹெசிடென்சி இன்னும் நிறையவே இருக்குது. what we should do to tackle that, அந்த ஹெசிடென்சி போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க US took 10 days to breach 1 million mark. அதாவது 1 million people அவங்க வேக்சினேட் பண்ணுறதுக்கு it took them 10 days. For UK it took them 18 days. ஆனால் India took only 6 days. அதாவது அப்போ நம்ம டார்கெட்டிங் நல்லா இருக்கு, ஆனால் for the quantum of population 1.2 billion populationக்கு நம்ம இந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம்னா it will take a very it will require 33,333 sessions to be held on all 7 days to vaccinate 100 people per session. அதாவது ஒரு செஷனில் 100 பேரை வேக்சினேட் பண்ணுவோம் அப்படின்னா almost 33,000 செஷன்ஸ் ஆகும். இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 6 monthsக்கு 600 million doses should be admitted. அந்த மாதிரி வேக்சின் ஹெசிடென்சியை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஓவர்வியூ ஆஃப் ஆல் த ஆர்டிகல்ஸ் இன் எடிட்டோரியல். ஐ வுட் ஹைலி அட்வைஸ் யூ டு kindly download the highlighted newspaper and have an overview of all the articles that I spoke about. Because once when you read everything, your vocabulary will get strengthened. You will have first-hand information about what are the issues that is going on. This initiative is to help you in the preparation. I hope it was helpful, and that's all for today's news. Thank you.